7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் நேர்களே, டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். இன்றைய நிகழ்ச்சியில் மருத்துவ ரீதியில் எடை குறைப்பு முறைகள் பற்றி பேசுவதற்காக சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரியைச் சேர்ந்த அழகுக்கலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக்ராம் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பற்றி பேசியிருந்தோம், பட் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வெயிட் லாஸ் எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க டாக்டர்? இதில் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாண்ட் டு லுக் குட். ரொம்ப தின்னாக இருக்கவங்களும் இல்லை டாக்டர் எனக்கு இந்த பார்ட் மட்டும் அசிங்கமாக இருக்குது, டாக்டர் இந்த பார்ட் எனக்கு குறையணும். கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கவங்களும் நான் இதை விட கொஞ்சம் டயட்டை மெயின்டைன் பண்ணாட்டியும் எனக்கு வெயிட் போட்டுறது டாக்டர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க, அதையும் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் மார்பிட்லி ஒபீஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 130-140 கேஜிஸ் இருக்கிறவங்க. ஸோ இது மாதிரி எல்லாருக்கும் அவங்களுடைய பாடி ஷேப்பில் பெரிய திருப்தி கிடையாது. இது நம்மளுடைய ஹியூமன் மைண்டுன்னு தான் சொல்லணும். பட் நம்ம இப்போ இந்த வெயிட் லாஸ் பற்றி எதுக்கு பார்க்குறோன்னா, நம்ம எல்லா லெவல்லையுமே பாடி ஷேப் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது இந்த டைமில். ஏன்னா அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்பையும் அவங்க ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ பாடி ஃபிட்டாக இருக்கணும்னா, அவங்களுக்கு இந்த ஷேப்பாக இருக்கணும்னா அவங்க ஐடியல் வெயிட்டில் இருக்கணும். ஐடியல் வெயிட் நார்மலாக எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ் பார்க்க சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்க, 180 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா -100, 178 -100, அப்போ 78 அவங்களோட ஐடியல் வெயிட். ஸோ இந்த ஐடியல் வெயிட் ரஃபாக கால்குலேட் பண்ணுறது இது ஆல்மோஸ்ட் +or-1 kgs அப்படி தான் டிஃப்ரென்சஸ் இருக்கும். பிஎம்ஐ இன்னொரு விதமான கால்குலேஷன். பிஎம்ஐ இன்னொரு விதமான கால்குலேஷன். இது ஐடியல் வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இந்த ஐடியல் வெயிட்டுக்கு மேலே எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த பிஎம்ஐ கம் இன் டு த ப்ளே. பிஎம்ஐன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இன் கிலோகிராம் பை ஹைட் இன் மீட்டர், ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இப்போ வெயிட் 78 கிலோகிராம் இருக்காங்க, அவங்களோட ஹைட் 1.78 மீட்டர்ஸ் அப்படின்னா அது டிவைட் பண்ணி வரப்போ என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். இப்போ less-than 25 நார்மல், 25 and அரௌண்ட் 25 நார்மல், 25 to 30 ஒபிசிட்டி, மோர் தேன் 30 மார்பிட்லி ஒபிஸ். இன்னும் அதுக்கு மேலேயும் கேட்டகரிஸ் இது ரஃபாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் மார்பிட்லி ஒபீஸாக இருக்காங்க, சரி அவங்க 30க்கு மேலே இருக்காங்க, அவங்களுடைய அந்த பிஎம்ஐ அப்படின்லாம் வரப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வெயிட்டை குறைக்கணும். நாங்கள் எங்கள் சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டரில் வி ஃபாலோ இந்த ஃபஸ்ட் ஒரு டைம் கூட வெயிட் லாஸே ட்ரை பண்ணல. ஸோ எக்ஸாம்பிள் 135 கேஜிஸ் இருக்காங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க பேரியாட்ரிக் சர்ஜரிங்கிற ப்ரொசீஜரை அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட் அவங்க மற்றதெல்லாம் ட்ரை பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் நார்மலாக எக்ஸசைஸ், டயட் இதெல்லாம் இருந்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணி எவ்வளோ வெயிட் குறைக்க முடியுதோ குறைக்கணும். அது இல்லாமல் இது ஒரு ஷார்ட்கட்டாக நினச்சி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் போகிறது, அதே மாதிரி லைப்போசக்ஷன் போகிறதோ இல்லை பேரியாட்ரிக் சர்ஜரி போகிறதோ, தட் இஸ் நாட் த குட் வே ஆஃப் அப்ரோச்சிங் த ப்ராப்ளம். அதுவும் நான் டாக்டர்ஸும் பண்ண மாட்டோம். ஸோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் தான் ஃபஸ்ட் அட்வைஸ் பண்ணுவோம். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஃபாலோ அ டயட் ப்ரோக்ராம். அந்த டயட் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் கொரியானிக் கொனடோட்ரோபின் ஒரு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன். வி யூஸ் வெரி மினிமல் டோஸ் ஆஃப் த ஹியூமன் கொரியானிக் கொனடோட்ரோபின் அண்ட் எவ்ரிடே அது ஸ்மால் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி கொடுப்போம். இந்த ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் செக்ரீட் ஆகிற ஒரு ஹார்மோன். இந்த ப்ரெக்னன்சி டைமில் என்ன பண்ணுவோன்னா, மதர் அடிக்குவேட்டாக ஃபுட் எடுக்காமல் இருந்தால் கூட மதரோட ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக கொடுக்கும் பேபிக்கு. ஸோ இது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் ஃபார் த பேபி. அதே மெக்கானிசத்தை வி ஆர் யூஸிங் ஹியர். இதில் என்ன பண்ணுறோம், வி கிவ் ஸ்மால் டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் எவ்ரி டே. அப்போ பிரெயின் என்ன டிடெக்ட் பண்ணோன்னா ப்ரெக்னன்சி மாதிரி ஒரு ஸ்டேட்டாக டிடெக்ட் பண்ணும். அப்போ வீல் கட் டவுன் த கேலரி இன்டேக் கம்ப்ளீட்டாக. நம்ம நார்மலாக 2500 கேலரி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம அதை கம்மி பண்ணி 500 கேலரிஸ் தான் கொடுக்குறோம். இந்த 500 கேலரி டயட் கொடுத்து எவ்ரிடே அந்த இன்ஜெக்ஷன்ஸ் இட்ஸ் வெரி ஸ்மால் சப்குட்டினியஸ் இன்ஜெக்ஷன். இது அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த சிரிஞ்சஸில் தான் லோட் பண்ணி கொடுக்குறோம். அதனால் ஆல்மோஸ்ட் பெயின்லெஸ் இன்ஜெக்ஷன். எவ்ரிடே அவங்க செல்ஃப் இன்ஜெக்டபிள் இன்ஜெக்ஷன் அவங்க வீட்டிலே இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த 500 கேலரி டயட்டை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இந்த டயட் சொல்லிக் கொடுக்குறப்ப அப்வியஸாக அவங்களுக்கு எவ்ரிடே தே see the weight loss. ஒவ்வொரு நாளும் ஒரு 200 கிராம், 300 கிராம், 500 கிராம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ நார்மலாக 26 டேஸில் தே லூஸ் 5 to 7 kgs. யூஸ்வலாக கைஸில் வெயிட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஸோ ஒரு ஆண்கள் வந்து ஒரு 5 to 7 கிலோகிராம் குறையிறாங்கன்னா பெண்கள் ஒரு 4 to 5 கிலோகிராம் குறைவாங்க 26 நாளில். இதில் வந்து எக்ஸசைஸ் வந்து மேஜர் பார்ட் கிடையாது. பட் நார்மலி வி அட்வைஸ் தெம் டு டூ ஒரு 500 அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங், ஒரு half an hour வாக்கிங், ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அட்லீஸ்ட் half an hour அது எக்ஸசைஸ் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம பாப்புலேஷனில் எக்ஸசைஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ப்ராப்ளம் வரும். அதாவது இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒன்று ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட் குறையலை அப்படிங்கும்போது வந்து அவங்க இந்த மாதிரி சர்ஜிக்கல் ப்ராசஸ் பண்ணுறாங்களா, அப்படி இல்லாமல் வந்து அதில் ஓகே அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆகாது அந்த ப்ராசஸ் வந்து? ஓகே, சரி, எல்லாரும் வந்து எங்ககிட்ட ஃபஸ்ட்டு வரப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நான் உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு வெயிட்டே குறையலைன்னு ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னாவே எனக்கு கிளியராக தெரியுது என்னென்னா அவங்க எதையுமே உருப்படியாக ஃபாலோ பண்ணி தான் அர்த்தம். ஆனால் 100% வந்து ரிசல்ட் கிடைக்குமா எக்ஸசைஸில் வெயிட் குறையிறது, வெயிட் லாஸ் பற்றி? சரி, இது வெயிட் லாஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம். சரி, எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, ஒரே நாளில் வெயிட் குறைய எதிர்பார்க்கக்கூடாது. இதே மாதிரி எல்லாரும் பண்ணுற என்ன தப்புன்னா, வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம், ஒரு வாரம் பார்ப்போம், ஒரு வாரத்தில் 1 கிலோ குறைஞ்சிருக்கும். அந்த ஒரு வாரத்திலே நம்மளுக்கு வந்து சாப்பாடு மேலே ரொம்ப ஆசை வந்துட ஆரம்பிச்சிடும். அந்த கரெக்டான அந்த வெயிட் லாஸ் ரெஜிமை ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் டீவியேட் ஆகலாம்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாள் வந்து ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ அந்த ஒரு நாள் வந்து ஓவர் ஈட் பண்ணுறப்ப இந்த ஒரு வாரத்தோட எஃபெக்டையும் நம்ம வந்து நல்லிஃபை பண்ணிடுறோம். ஸோ அப்போ டே 1லேருந்து தான் திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதனால் என்ன ஆகும், நமக்கு ஒரு டிப்ரெஷன் தான் வரும். என்னடா நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக டயட் இருந்தால் ஒரு நாள் தானே சாப்பிட்டோம், அப்புறம் இருந்தாலும் ஏன் வந்து வெயிட் குறையலைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டிப்ரெஷன் தான் வரும். ஸோ இதுதான் ஒரு காமனாக பண்ணுற இது. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த எக்ஸசைஸ் பர்ன் பண்ணுற கேலரிஸை விட அதை விட ஓவராக சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ எப்படி வந்து வெயிட் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ யூ ஹேவ் டு கம்பைன் டயட் அண்ட் எக்ஸசைஸ் இன் அ ப்ராப்பர் வே. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த நாங்கள் சொல்கிற வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே தே சி சேஞ்சஸ். ஒவ்வொரு நாள் 200-300 கிராம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ பார்க்க அவங்களுக்கு பாடி ஷேப்பும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். பட் என்னென்னா இந்த ஹார்மோன் இருக்கிறனால தே டோன்ட் ஃபீல் டயர்ட். அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய மாடல்ஸ்னு சொல்லுவாங்க, டாக்டர் அந்த ப்ரோக்ராமில் இருக்கிறப்ப நான் 100 laps ஸ்விம்மிங்கில் பண்ணுவேன், அதில் அதப்போ 50 தான் பண்ண முடியுது நார்மல் டயட்டில் இருக்கப்போ. ஸோ தட் மச் எனர்ஜி லெவல் தே ஹேவ். எப்படி இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டேருந்து ஃபேட்லேருந்து கன்வெர்ட் ஆகி எனர்ஜியாக வரும். ஸோ நார்மலாக வந்து 5 to 7 kg ஈஸியாக குறைஞ்சிருவாங்க. இது கண்டினியூஸாகவும் பண்ணக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. ஸோ 26 days பண்ணால் 1 week கேப், another 26 days, அப்புறம் 2 months கேப், another 26 days, அப்புறம் ஒரு 6 months கேப். அது மாதிரி கண்டினியூஸாக பண்ண முடியாது. இன்றைக்கி மார்னிங் கூட ஒன் ஆஃப் மை கிளையண்ட் கேம் ஒரு 173 வந்தா. அப்படி அந்த பையன் சின்ன பையன், 23 years தான். ஒரு 1 yearக்கு ஒரு 6 monthsக்கு முன்னாடி 140 வந்தா. அப்பயே அட்வைஸ் பண்ணேன். அப்போ வரேன் டாக்டர்னு சொல்லிட்டு போனார். அதுக்கு இந்த டயட்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு வரல. அப்புறம் இப்போ திரும்பி 170 6 மாதத்தில் he gained 30 kgs. அப்புறம் 170 வந்தா. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தார். இன்றைக்கி காலையில் மெசேஜ் பண்ணான் பையன், சார் நான் 18 kgs குறைஞ்சிட்டேன் இந்த லாஸ்ட் 2 monthஸில், தேங்க்யூ சார், நான் உங்களுக்காக எங்கள் அப்பாவுக்காக தான் வெயிட் குறைக்கிறேங்கிற ரேஞ்சுக்கு ஸ்டில்லிங். பேசிக்கலி தே நீட் லாட் ஆஃப் மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் வந்து நம்மக்கிட்ட இருந்தோ பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தோ அந்த சப்போர்ட் வந்தால் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அந்த மோட்டிவேஷன் இல்லாட்டி எந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணாலும், எந்த வகையில் அதை அப்ரோச் பண்ணாலும் அவங்களால அந்த வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ரீசன், அவங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக கிடைக்குது. சேம் டைம் வெயிட் லாஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாடி ஷேப்பும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த மோட்டிவேஷனே அவங்கள வந்து இன்னும் புஷ் பண்ணி இன்னும் பண்ணலாங்கிற அளவுக்கு கொண்டு போகும். ஸோ அது இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பற்றி. இந்த வெயிட் லாஸ் நீங்கள் கேட்டிங்க, இந்த எக்ஸசைஸ் டயட்லேயும் வெயிட் லாஸ் ஆகும் மக்கள் அன்ஹாப்பியாக இருப்பாங்களான்னு. அதுக்கு தான் லைப்போசக்ஷன் யூஸ் ஆகும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் வெயிட் குறையும், ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த பாடி மட்டும் குறையாது. அதுக்கு தான் நம்ம லைப்போசக்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னும் ஒரு கேட்டகரி இருக்காங்க, அதுதான் வந்து மேஜராக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது.